புரியலையா? வண்டியை நிப்பாட்டியா? இங்க பாரு, நான் சொல்ல சொல்ல நீ வேகமா போயிட்டு இருக்க. இதுக்கப்புறம் உனக்கு மரியாதை கிடையாது. அப்புறம் நான் போலீஸ்க்கு போன் போட்டுருவேன். நீ யாருக்கு வேணாலும் போன போடு. இது ஃபாரஸ்ட் ஏரியா, இங்க சிக்னல் கிடைக்கவே கிடைக்காது. போடு, போனை போட்டு பாரு. சும்மா இருக்க மாட்டேன். ப்ளீஸ் வண்டியை நிறுத்து. ஒன்றுவேன். சும்மா இரு. நீங்களா எதுக்காக இப்படி வந்து நிக்கிறீங்க? நீங்க ஏதோ பிளான் பண்ணி வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களெல்லாம் யார் அனுப்பியிருப்பாங்கன்னு அது கூட எனக்கு நல்லாவே தெரியும். எங்களை யார் அனுப்பி வச்சாங்கன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, அப்ப எங்களுக்கு வேலை மிச்சம். ஒழுங்கு மரியாதையா நீயே வந்து எங்க கிட்ட சரண்டர் ஆகுறியா, இல்ல இந்த சினிமால வர மாதிரி எங்களை பார்த்து தெரிச்சு ஓட, அதுக்கப்புறம் கையில பொருளோட உன்னை துரத்தி நாங்க ஓட? உனக்கு வேற வழி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். எப்பவுமே புதுசா யோசிக்க மாட்டீங்களா? ஒண்ணு என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்த வேண்டியது, இல்ல தப்பிச்சு ஓட வேண்டியது. இதை தவிர வேற ஒண்ணு உங்களுக்கு தெரியாதா? உன்னை பார்த்தா எங்களுக்கு பாவமா தான் தெரியுது. அதுக்காக உன்னை பாவம் பார்த்து தப்பிக்க விட்டா பின்னாடி எங்களுக்கே ஆப்பு வைப்ப. நீங்க எல்லாம் தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க. இல்லனா நீங்க சொன்னது மாதிரி இங்க ஒரு கொலை நடக்கும். ஆனா யார் கொலை பண்ண போறாங்கிறது ஒண்ணு இருக்கு. எங்க முதலாளி அப்பவே சொன்னாரு, அவ சாதாரணமான ஆள் கிடையாது, கொஞ்சம் அசந்தா நம்ம கதையே முடிச்சுட்டு போயிடுவான்னு. நீ பண்றதெல்லாம் பாக்குறப்ப அவர் சொன்னது உண்மையா போச்சே. ஏய், இவெல்லாம் சாதாரண ஆள் கிடையாதுடா. பயந்த மாதிரி பேசுவா. அசந்த நேரம் நமக்கே அல்வா கொடுத்துட்டு ஓடிடுவாடா. இவ கதையை இன்னையோட முடிச்சிடணும், இல்ல இவன் நமக்கே ஆப்பு வைப்பாடா. வேண்டாம் வேண்டாம், மரியாதையா இங்க இருந்து போயிடு. வேண்டாம் வேண்டாம், மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க. வேண்டாம். ஏய் உசாரா, ஓடுற போறா. ஏய் 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 ஓடுற போறா. ஓடா. ஓடுறேன் சொல்றேன்.